தற்போது கிடைத்திருக்கும் அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வெங்கட்டா நகர், கதிர்காமம், கோரிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்புகளை பார்வையிட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆய்வு முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் டெல்லி புறப்படுகிறது மத்திய குழு. புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், விவரங்கள். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்து தொடர்ந்து பாகூர், TN பாளையம், மல்லத்தாறு, இடையார்பாளையம், என்ஆர் நகர், தேங்காய்த்திட்டு, மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று புயல் மழையினால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டது. முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் மாலை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது புயல், மழை மற்றும் வெள்ள சேத விவரங்களை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய குழுவினர் விளக்கி கூறி சேத விவரங்களை மற்றும் புனரமைப்பு மற்றும் நிவாரணப் பணி மற்றும் உதவித்தொகைக்கு தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறினார். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று வெங்கட்டா நகர், துணை மின் நிலையம், கதிர்காமம், கோரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆய்வை முடித்துக் கொண்டு இன்று மதியம் முதலமைச்சர், ஆளுநர் ஆகியோருடன் ஆலோசனை ஈடுபடும் மத்திய குழு. அதன் பிறகு புதுச்சேரியிலிருந்து டெல்லி புறப்பட உள்ளது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்.